காட்டுக்கு போறது வந்து பரதேசி போயிடலாம். பட் ஒரு ராஜா வந்து முடியை திறந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் விஜய், நான் சிரஞ்சீவியோட நிறைய பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரும்போது முட்டை எடுத்து அடிச்சாங்க, அழுகின முட்டை எடுத்து அடிச்சாங்க சிரஞ்சீவி மேலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு விஷயமான, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும், இறங்கணும். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது செய்யணுங்கிறத தவிர வேற எந்த விஷயமும் இருக்காது. ஆனா ஹீரோயிசம் எது? யாரு ஹீரோ? ரியல் லைஃப் ஹீரோ யாரு அப்படின்னா, மக்களுக்காக எவன் சேவை செய்யறானோ அவன் தான் ரியல் லைஃப் ஹீரோ. தன்னை தவிர இந்த மக்களை யார் பாதுகாக்க முன் வரானோ அவன் ரொம்ப பெரிய ஆள். அதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் மதிக்க ஆரம்பிக்கிறோம். அம்பேத்கர்னா யாருன்னு நம்ம சொல்றோம். கம்யூனிகேஷனே இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. பெரியாரை பத்தி நம்ம பேசுறதுக்கெல்லாம் ரீசன் அப்படிதான். அதனால விஜய் வந்து அவருடைய இந்த முடிவுக்காக நான் முதல்ல நானே ட்வீட் பண்ணேன். முதல்ல நான் தான் ட்வீட் பண்ணேன். இப்போ நமக்குள்ள என்ன மனசுக்குள்ள இருக்கணும், ஐயோ இவர் எடுத்த முடிவு சரிதானா? இந்த ரோஜாப்பூ அந்த பொண்ணு நீட்டும் போது இவருக்கு அப்படி பார்த்துட்டு குனிஞ்சு அதை வாங்குறது, அது சந்தோஷமா இருக்கு. இது ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டா இதை விட முடியாது. இது ஒரு விதமான ஒரு பெருமிதம், சந்தோஷம். அவர் எல்லாம் ஒரு பீக் பார்த்துட்டாரு. அவரு இதுக்கப்புறமேல இங்க என்ன இருக்குன்னு அவருக்கு மேபி தோணி இருக்கலாம். எந்த பீக்கு போறது? 200 கோடி வாங்கிட்டோம், மிஞ்சி போனா 500 கோடி வாங்குவோம், 1000 கோடி வாங்குவோம், அவ்வளவுதானே. விஜய் வந்து ஒரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம ஏதோ பண்றதுக்கு பதிலாக நிஜமாவே ஒரு ஹீரோ ஆயிடலாமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவருக்கு என்னுடைய பாராட்டு.